ஹாய் கைஸ், டுடே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மீஷோவில் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கர்ட் பிராண்டில் ஒரு ஃபேஸ் வாஷு. இதில் சாலிசிக் ஆசிட் இருக்கிறதுனால பிம்பிள்ஸ் ரிமூவலுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஃபேஸில் நிறைய பிளாக் டர்ஸ் பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சு. இதை வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் சாலிசிக் ஆசிட் இருக்கிறதுனால ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கும். பிம்பிள்ஸ் முக்கியமாக இருக்கிற சாலிசிக் ஆசிட் யூஸ் பண்ணி பிம்பிள்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜெல்லுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் டாட்டாக இருக்கும். அதுதான் ஆசிட். அந்த ஆசிட் உடஞ்சி ஸ்ப்ரெட் ஆகி நம்ம ஃபேஸில் படும்போது நம்ம ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பர்சனலாகவே ரொம்ப இந்த கர்ட் பிராண்ட்லேருந்து எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் பிடிக்கும். நிறைய ப்ராடக்ட்லாம் வாங்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபேஸ் ஜெல் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸ்மெல்லும் இப்போ பர்ஃப்யூமோடு நல்லா நார்மலான ஒரு ஸ்மெல் தாங்க, செம்மையாக இருந்துச்சு. ஆனால் ஜென்டலாக மசாஜ் பண்ணணும். ஒரு 5 செகண்ட் மசாஜ் பண்ணிவிட்டு நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன்னா அந்த இமேஜ் பார்க்க பிரைட்டாக இருக்கும். நீங்களே என்னை பார்த்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஒரு ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கணும். நம்மளால் ரொம்ப ரேஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிறது பால்ஸாக இருக்கும். அது உடையிற வரைக்கும் நம்ம அதை இது பண்ணணும். சீக்கிரமாக கரையாது, அவ்வளோ சீக்கிரம் லைட்டாக கடுகு சைஸில் இருக்கும். ஓகேவா? நல்லா பிம்பிள்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க போய் மூஞ்சி கழிட்டு ஒரு காமிக்கிறேன். பார்த்தீங்களா? பார்த்தாலே உங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் தெரியும். பாருங்கள் எப்படி என் ஃபேஸ் எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆகிடுங்க. எப்படி ஆர்டர் பண்ணுறவங்க சொல்லிட்டுருப்பாங்க. மீஷோவில் போனீங்கன்னா இந்த மாதிரி கர்னு போட்டிங்கன்னா கர் ப்ராடக்ட் எல்லாமே வந்துடும். இதில் ஆட் பண்ணுற என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறாங்கன்னு எல்லாமே காமிக்கிறாங்க பாருங்கள். சாலிசிலிக் ஆசிட் இருக்குது, நீம் இருக்குது, ப்ரோ விட்டமின் B5 சேர்க்குறாங்க. ரொம்ப நல்லது. எல்லாமே இதுவாக தான் இருக்கும். ரேட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இதில் டேபிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இது ஆல் ஸ்கின் டோனும் யூஸ் பண்ணலாம். ஓகே தான். ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சாலிசிக் ஆசிட் இருக்கிறதுனால ஆயில் ஸ்கின் மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறது ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அவங்க ஆல் ஸ்கின் டோன் போட்டிருக்காங்க. பட் சாலிசிக் ஆசிட் ஆயில் ஸ்கின்னுக்கு தான் ஒத்து போகும். ரேட் கொடுத்துருக்காங்க. க்ரீன் தான் அதிகமாக இருக்குது. வாங்கினவங்க பார்க்கலாம் வாங்க. வாங்கினவங்களாம் போஸ்ட் போட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. இது எப்படி ஆர்டர் பண்ணுன்னு சொல்கிறேன். பை நவ் கொடுத்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு சப்போஸ் சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், சேஞ்சுன்னு இருக்கும், அட்ரஸ்ன்னு இருக்கா, அதை அமுத்திட்டு புது அட்ரஸ் எடுத்துக்கலாம். எடிட் இருக்கு பாருங்கள். எடிட் தொட்டிங்கன்னா டைரெக்டாக உள்ளே போயிட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணாலும் வெளியே கண்டினியூ கொடுத்துருங்க. இது என்ன ஆகுதுன்னா நம்ம அமௌண்ட் எவ்வளோ குறைச்சிருக்காங்க, டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க, அதை தான் காமிக்கிறாங்க. 329 45 ரெடி. கண்டினியூ கொடுத்துட்டுண்ணா. இப்போ கேஷ் ஆன் டெலிவரினா கையில் காசு கொடுத்துட்டு வாங்குற மாதிரினா 284 ரூபா. சப்போஸ் பேடிஎம் பண்ணுற மாரி, ஃபோன்பே பண்ணுற மாரினா 249 ரூபா. பாதிக்கு பாதி காசு குறையும். ஏன்னா ஃபோன்பேயில் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபோன்பேயில் பண்ணோன்னா கொஞ்சம் காசு கம்மி நம்மளுக்கு. அதனால் ஃபோன்பேலே பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.